நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நடந்தது என்னன்னா, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டதை அடுத்து இதற்கான சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் சட்ட முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமது பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியில் பெண் மேயர்கள், நகராட்சிகள்ல பெண் தலைவர்கள், ஊராட்சி தலைவராக ஆயிரக்கணக்கான பெண்கள் பொறுப்பில் இருக்காங்க. அதற்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியில் பெண் மேயர்கள், நகராட்சிகள்ல பெண் தலைவர்கள், ஊராட்சி தலைவராக ஆயிரக்கணக்கான பெண்கள் பொறுப்பில் இருக்காங்க. அதற்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற?